நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் சுரேஷ் மணிவண்ணன் அவர்கள். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இங்கே இருக்க பொதுமக்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் பேச்சை. இப்போ நீங்களாம் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்? இப்போ எல்லாருக்கிட்ட இருக்க ஒரே கேள்வி இதுதான். திமுக இருக்குது, பாமக இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? முதலாக அண்ணன் ஆரம்ப காலகட்டங்களில் சொன்ன பேச்சு ஒரு பேச்சு தான். நாங்கள் 10 ஆண்டில் பல கோடி பனைமர திட்டம், அதாவது தமிழ்நாட்டையே சொர்க்கமாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னப்போ எல்லாமே சிரிச்சாங்க. இது என்ன மரத்தை நட்டு என்னத்தை உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்னு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு முதலாக வேளாண் பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பனைமரம் என்ற ஒரு மரத்தை நம்ம வெட்டணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் வெட்டணும். அப்படி மாவட்ட ஆட்சியர் அனுமதி இல்லாமல் ஒரு பனைமரம் வெட்டப்படுமே ஆனால் அந்த நபர் ஐபிசி குற்றவியல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார். இது அண்ணா சொன்னபோது சிரிச்சாங்க. ஆனால் தமிழகத்தின் முதல் வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ண போது இது பண்ணாங்க. பண்ணிட்டு திருவாரூரில் ஒருத்தர் ஒரு மரம் வெட்டினார். 2024 ஜனவரி 20ஆம் தேதி நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு நபர் பனைமரம் வெட்டியதற்காக கைது செய்யப்பட்டார். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல தான். இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு முன், நாம் தமிழர் கட்சிக்கு பின் இப்படிதான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வராமலேயே எங்களுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டோம். அதனால அபிநயா தமிழின் முதல் எழுத்தில் அவங்க பேர் தொடங்குது. எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் போனாங்கன்னா 10ஓட 11 அத்தோட இது மாதிரி தான். நீங்கள் மருத்துவர் அபிநயா அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் அகரத்தை நீங்கள் விக்கிரவாண்டியில் தொடங்கி வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால சகோதரி மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு வரிசை எண் 2இல் உள்ள மைக் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியாக வெற்றி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக திருக்கோயிலூர் தொகுதி பொறுப்பாளர் டோமினிக் ராஜா அவர்கள். தமிழ் தேசியத்தின் ஒப்பற்ற தலைவர் மாவீரன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை நெஞ்சில் ஏந்தி அண்ணன் செந்தமன் சீமான் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளுக்கும், நாம் தமிழ் கட்சி கூட்டத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, ஒரு சின்ன உதாரணம். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலியில பனை மரம் இருக்கு. ஒரு பனை மரம் இருக்கு. அந்த பனை மரத்துல என்னென்ன நன்மைகள் இருக்கு? கல் இறக்குறோம், பதநீர் இறக்குறோம், அந்த மட்டையை ஊற போட்டு கட்டிலுக்கு நார் பின்னலாம். அந்த மரம் வீணானாலும் ஒரு தூணாக பயன்படுகிறது. அப்படியே கன்னியாகுமரி பக்கம் நாகர்கோவில் பக்கம் போனோம்னா தென்னை மரம் இருக்கு. தேங்காவை காய வச்ச தேங்காய் எண்ணெய். அப்படியே பார்த்தோம்னா பலாமரம். இப்படி அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா விழுப்புரத்தில் கரும்பு, நெல். சீமான் தம்பிகள் அப்படி சிந்திக்கிறோம். இயற்கையை சார்ந்து நம்ம கிட்ட இருக்கிற நம்ம வளங்களை சார்ந்து நம்ம கிட்ட என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு நம்ம அப்படி யோசிக்கிறோம். ஆக கன்னியாகுமரி நாகர்கோவிலா மலையை வெட்டிடலாம், நல்ல வருமானம். யாரு? ஐயா ஸ்டாலின். இந்த கேடு கட்டவங்களுக்கு உங்க வாக்கா? இவர்களுக்கு உங்க வாக்க செலுத்த போறீங்களா? மலையை பார்த்தா பண ஞாபகம் வருது. இங்க இருக்கிற பச்சை பசேன்னு இருக்கிற நெல் பயிர்களை பார்த்தாலோ கரும்புகளை பார்த்தாலோ நல்ல பிளாட் போட்டு வித்தரலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா திருநெல்வேலி பக்கம் அதை பண்ண முடியாது. ஏன்னா ஒன்னுத்துக்கு ஆவாத மண் எல்லாம். அதனால அணு உலை வைக்கலாமா? ஈத்தேன் மீத்தேன் பிரச்சனையை கொண்டு போலாமா? இவர்களுக்கு உங்கள் வாக்கா? என் அன்பு சொந்தங்களே, கள்ளச்சாராய விற்பவர்களுக்கு உங்கள் வாக்கா? இந்த தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க போகின்ற, நல்லாட்சியை தரப்போகின்ற சீமான் தங்கைகளுக்கு உங்கள் வாக்கா என்பதை நீங்க தான் முடிவு செய்யணும். இவங்களுடைய திட்டங்கள் எதுவுமே மக்களுக்கான திட்டங்கள் கிடையாது. இன்னைக்கு ஊருக்கு பாக்குறீங்க, டாடா ஏசி வச்சு ஆட்களை கொண்டு போறாங்க. அங்கங்க கூடாரம் போட்டு பொதுமக்களை அந்த கூடாரத்துக்கு வர வச்சு கணக்கு எடுக்கிறாங்க. என் அன்பு சொந்தங்களே, எங்க அன்பு அண்ணன் அன்னியூர் சிவா அமைந்திருக்கிற இந்த பகுதி மக்கள் கிட்ட பார்த்து கேட்கிறேன்,
என்னைக்காவது உங்கள் தெருவுல இதே மாதிரி கூடாரம் போட்டு, என் அன்பு உறவுகளே, என் ஊர் மக்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சாலை சரியா இருக்கா? மின்சாரம் சரியா இருக்கா? குடிநீர் சரியா இருக்கா? பேருந்து வசதி இருக்கா? கேட்டுப்பாரா? ஆனா திரும்பவும் நீங்க அவருக்கு தான் வாக்களிக்க போறீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கல ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையோட தலையில நீங்களே மண்ணள்ளி போறதுக்கு சமம். சாராய விற்பனுக்கு தான் உங்க ஓட்டுனா போடுங்க, மண்ண அள்ளி விற்பனுக்கு தான் உங்க ஓட்டுனா போடுங்க. தரமற்ற சாலை, குடிநீர் கிடையாது, பஸ் வசதி கிடையாது, எனக்கு எதுவும் வேணாம். ஆனா ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுப்பாங்க, அது போதுமானது என்று திருப்தி பட்டால் ஓட்டு போடுங்க. நல்ல தேசம் அமையணும், நம்ம ஊருக்கான வளங்கள் வரணும், நம் தொகுதிக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் அக்கா அபிநயா அவர்களுக்கு மைக்கு சின்னத்துல ஒரு வாக்களிங்க. மிகப்பெரிய கனவோடு நிக்கிறோம் என் அன்பு சொந்தங்களே. ஏதோ இவர்களை மாதிரி சொகுசா வாழ்றதுக்கும் ஏசி கார்ல போறதுக்கும் அதிகாரம் வரணும்னு நினைக்கல. லட்சக்கணக்கான இனம் சொந்தங்கள் கொல்லப்பட்டு அந்த வழியில் பிரசவித்து வந்த பிள்ளைகள். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்போம். நீங்க நினைக்கிற மாதிரியான மாற்றங்கள் நிறைய கனவுகளோடு இருக்கும், நிறைய திட்டங்களோடு இருக்கும். அன்பு சொந்தங்களே, மறவாமல் நீங்கள் இந்த ஒரு முறை மைக்கு சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய தொகுதியுடைய வளர்ச்சியை மேம்படுத்த, நம்முடைய இளைஞருடைய வளர்ச்சியை மேம்படுத்த உதவுங்க. அரசு பள்ளிக்கூடம் சரியா இருக்கா? அரசு பள்ளிக்கூடத்துல பாத்ரூம் சரியா இருக்கா? அரசு சுகாதார நிலையம் மருத்துவமனை சரியா இருக்கா? எதுவுமே சரியில்லாம இத்தனை வருஷம் ஆண்டவங்களுக்கு திருப்பி நான் ஓட்டு போட போறேன்னா அப்ப என்ன அர்த்தம்? என்ன மாற்றத்தை எதிர்பார்க்க போறீங்க? திமுக ஓட்டு போறனால என்ன மாற்றம் ஆட போகுது? ஏற்கனவே சாணி தட்ட பல பேர் அங்க இருக்காங்க, இவர் போய் இன்னொரு ஆளா தட்ட போறாரு, அவ்வளவுதான். அது பெரிய மாற்றத்தை தராது. இல்ல கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போட போறீங்களா? பிஜேபி என்ன செஞ்சிரும்? என்ன செஞ்சிருக்கு? காங்கிரஸ் மனித குலத்துக்கு எதிரியானது, ஆனா பிஜேபி அனைத்து உயிர்களுக்குமானுமே எதிரியானது. அந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கலாம் உங்க வாக்கா? அதனால அன்பு சொந்தங்களே, சிந்தித்து இந்த முறை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க, புரட்சியை பத்த வைக்க நீங்கள் இந்த ஒரு முறை மருத்துவர் படித்த இளைய தலைமுறை எங்க அக்காவுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களித்து இந்த சட்டசபைக்கு அனுப்புங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். நன்றி. நாம் தமிழர். அடுத்ததாக திண்டிவனம் தொகுதி